வெல்கம் டு டிஎன் ஆஃபீஸர்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆசிரியர் தேர்வு வாரி மூலிமா வந்திருக்க டிஎன் டெட் எக்ஸாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதற்கான ஆன்லைன் வகுப்புகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் வகுப்புகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 23/8/2025 அப்போது நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? 23/8/2025 அந்த ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதற்கான டெமோ கிளாஸஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த டெமோ கிளாஸஸ் உங்களுக்கு லிங்க் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் கொடுத்துருவோம். இந்த வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமோட லிங்க் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன். சரியா? நீங்கள் உள்ளே வாட்ஸ்அப்லேயும் சரி டெலகிராம்லேயும் சரி தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெமோ கிளாஸஸை பார்த்துட்டு உங்களுக்கு வில்லிங்காக இருக்குது, கிளாஸஸ் ஓகே அப்படின்னா தாராளமாக 23ஆம் தேதி நடக்கிற இந்த ஆன்லைன் பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 தாராளமாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் கிளாஸ். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும் சிலபஸ். சரிங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம சிலபஸ் கம்பல்சரி படிக்கணும். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாகி இதில் 30 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. லாங்குவேஜ் பேப்பரில் நம்மளுக்கு 30 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்களும், லாங்குவேஜ் 2 இங்கிலீஷில் 30 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்களும், மேத்தமெட்டிக்ஸில் 30 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்களும், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் சோஷியல் சயின்ஸில் 30 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்களும், மொத்தம் 150 கேள்விகள் 150 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதற்கான பேப்பர் 1க்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியான்னு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். 12th முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் இது முடிச்சிருக்கணும், டிடிஎட். சரிங்களா? இந்த டிடிஎட் முடிச்சவங்க 12th முடிச்சுட்டு பண்ணவங்க மட்டும்தான் இந்த பேப்பர் 1க்கு எலிஜிபிள் நீங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல் சிலபஸை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். நீங்கள் நல்லாவே படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த பேப்பர் 1 ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 6th to 12th வரைக்கும் கம்பல்சரி நம்ம ஃபுல் சிலபஸை நம்ம முடிச்சிருக்கணும். சரிங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபுல் சிலபஸ் நம்ம தெளிவாக முடிச்சிருக்கணும். சரியா? இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாகி இதில் 30 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்களும், லாங்குவேஜ் பேப்பரில் நம்மளுக்கு 30 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்களும், லாங்குவேஜ் 2 இதில் இங்கிலீஷில் 30 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. சப்ஜெக்ட் பேப்பரான மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ் ஆர்ட்ஸ் குரூப்பில் சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் சப்ஜெக்டாக கூட இருக்கட்டும் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு 60 கேள்விகளுக்கு 60 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. மொத்தம் 150 கேள்விகளுக்கு 150 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா யூஜி முடிச்சிருக்கணும், யூஜி ப்ளஸ் பிஎட் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். சரிங்களா? யூஜி ப்ளஸ் பிஎட் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஸோ இது வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பேப்பர் 2 எழுத முடியும். சரிங்களா? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா தாராளமாக நீங்களும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த பேப்பர் 2வை தாராளமாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும். பேப்பர் 1ஆக இருந்தால் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபுல் சிலபஸை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுருக்கணும். சரியா? பேப்பர் 2ஆக இருந்தால் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற சிலபஸை ஃபுல்லாகவே நீங்கள் கிளியர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து டெமோ கிளாஸஸ். இந்த டெமோ கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21/8/2025 இந்த டேட்டில் நம்ம டெமோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? இந்த டெமோ கிளாஸஸோட லிங்க்கு வாட்ஸ்அப் அண்டு டெலகிராமில் நம்ம கொடுத்துருவோம். இந்த 2 இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டெமோ கிளாஸை அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளாஸஸ் ஓகேனா தாராளமாக நம்மளோட ஆன்லைன் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? கம்மிங் 23rd அப்போது ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த ஆன்லைன் பேட்சில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டெமோ கிளாஸஸோட லிங்க் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் கொடுத்துருவேன். வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டில் ரெக்கார்டட் வீடியோ செஷனாக கொடுத்துருவோம். சரிங்களா? ரெக்கார்டடு வீடியோ செஷனாக கொடுத்துருவோம். ரெகுலர் டெஸ்ட் நடக்கும். அந்த ரெகுலர் டெஸ்ட்டு உங்களுக்கு
பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நடக்கும். சரியா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம டிஸ்கஷன் கிளாஸஸ் எடுப்போம். சரிங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே டிஸ்கஷன் கிளாஸஸ்ஸு கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எப்போ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்ரிடே 6 PM to 9 PM. சரிங்களா? எவ்ரிடே 6 PM to 9 PM. இப்போது 21/8/2025 அந்த டேட்டில் நம்ம டெமோ கிளாஸஸ் கொடுக்குறோம். சரிங்களா? அந்த டெமோ கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா அதுலேயே நம்ம சொல்லிடுவோம் நம்மளோட ஸ்டடி பிளான் எப்படி. சரிங்களா? உங்களுக்கான கிளாஸஸ் எந்த மாதிரி டைப்பில் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சேம் அதே மாதிரி சைக்காலஜி பேப்பரை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறது, சைக்காலஜி பேப்பரை எந்த ஆத்தர் நமக்கு படித்தா கரெக்டாக இருக்கும், அதில் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அந்த டெமோ கிளாஸஸில் டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுற வில்லிங் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டெமோ கிளாஸஸில் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? எந்த டவுட்டாக இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 21/8/2025 அப்போ நடக்கிற இந்த டெமோ கிளாஸஸில் வந்து நீங்கள் பாருங்கள். வில்லிங் இருக்கிறவங்க தாராளமாக 23rd நடக்கிற ஆன்லைன் பேட்சஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். லிமிட்டட் சீட்ஸ்னால் அதிகபட்சமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம 50 மெம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ண வைப்போம். சரிங்களா? மொத்தமே 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கொடுத்தா மட்டும் தான் நம்ம ப்ராப்பராக உங்களை இண்டிவிஜுவலாக பார்த்து நம்ம வந்து கைட் பண்ணி உங்களை கிளியர் பண்ண வைக்க முடியும். சரிங்களா? இந்த ஆன்லைன் கிளாஸஸ் யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் ஒர்க்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கும் தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு ஃபுல்லாக சூட்டபுளாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த 21st அப்போ நடக்கிற டெமோ கிளாஸஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு ஃபுல் ப்ரீஃபிங் எல்லாமே சொல்லிடுவாங்க. எக்ஸாம் பற்றியும் சரி, நம்மளோட ஸ்டடி பிளானை பற்றியும் சரி. ஓகேவா? ஸோ எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.